I'm very happy to view the number of subscribers and viewers to our channel in a very short period. Hope you have listened my previous videos metallurgy. Get use of this COVID-19 quarantine time usefully. As a treat, I uploaded important points to remember in the chapter metallurgy and uploaded NEET and JEEE MCQs question answers given with explanation. Please go through that and comment in the comment box for the more clarification. We'll see the first question as the function of fluorospore in the electrolytic reduction alumina dissolve in fused cryolite Na3AlF6. அது வந்து கிரியோலைட்டோட ஃபார்முலா. அதாவது ரிடக்ஷன் ஆஃப் அலுமினால ஃப்ளூரஸ்பாரும் திஸ் கிரியோலைட்டும் ஏன் சேர்க்கறது அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஃப்ளூரஸ்பாரோட ஃபார்முலா CaF2. CaF2 எதுக்காக சேர்க்கிறோம்னு சொன்னாக்க அலுமினா வந்து கிரியோலைட்ல கரையறதுக்காக ஃப்ளூரஸ்பார் சேர்க்கிறோம். கிரியோலைட் எதுக்காக சேர்க்கிறோம்னு சொன்னாக்க டு ரெடியூஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் மெல்டிங் பாயிண்ட் இல்லை ஃபியூஷன் பாயிண்ட்னு சொல்லலாம். அலுமினியாவோட மெல்டிங் பாயிண்ட் அல்லது ஃபியூஷன் பாயிண்ட்டை வந்து 2300லேருந்து 1140 குறைக்கிறது. அதாவது 1000 கெல்வின் வந்து நமக்கு டெம்பரேச்சர் குறைச்சி கொடுக்குது. அதுக்காக நம்ம கிரியோலைட் ஆட் பண்ணுறோம். அப்புறமா இது வந்து கண்டக்டன்ஸ், இதனால கண்டக்டன்ஸ் ஆஃப் அலுமினியா என்ஹான்சஸ், அது வந்து இம்ப்ரூவ் ஆகுது. கண்டக்டிங் பவர் ஆஃப் அலுமினா வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுனால நம்ம இதை ரெடியூஸ் ஆட் பண்ணுறோம். அதாவது ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். டு லோயர் த டெம்பரேச்சர் ஆஃப் த மெல்ட் அண்ட் மேக் ஃபியூஸ்டு மிக்சர் வெரி கண்டக்டிங். தென் செகண்ட் கொஸ்டின், copper is extracted from sulfide ore using the method. எந்த மெத்தடை யூஸ் பண்ணி காப்பர் வந்து நமக்கு காப்பர் சல்ஃபைட்லேருந்து கிடைக்குது? கார்பன் ரிடக்ஷனா, கார்பன் மோனாக்சைடு ரிடக்ஷனா, ஆட்டோ ரிடக்ஷனா, இல்லை நன் ஆஃப் திஸ்ஸா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இது நல்லா தெரியும், ஆட்டோ ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. காப்பர் சல்ஃபைடு ரோஸ்டிங் ப்ராசஸ், ரோஸ்டிங்னு சொல்லும்பொழுது இன் பிரசன்ஸ் ஆஃப் ஏர், heated in presence of air is roasting. ஹீட் பண்ணும் பொழுது நமக்கு காப்பர் சல்ஃபைடு வந்து காப்பர் ஆக்சைடாக மாறுது. அதாவது எல்லா காப்பர் சல்ஃபைடும் காப்பர் ஆக்சைடாக மாறிடாது, ஒரு பார்ட் ஆஃப் காப்பர் சல்ஃபைடு மட்டும் காப்பர் ஆக்சைடாக மாறுது. அப்புறம் இந்த காப்பர் ஆக்சைடும் இதில் மீதி இருக்குல்ல அந்த காப்பர் சல்ஃபைடும் ரியாக்ட் பண்ணி நமக்கு காப்பர் கிடைக்குது. சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியில் போயிடுது. அதாவது இது வெளியில் எக்ஸ்டர்னல் ரெடியூசிங் ஏஜென்ட் எதுவும் இல்லாமல் தானாகவே ரியாக்ட் பண்ணி கிடைக்கிறதுனால இதுக்கு பேர் செல்ஃப் ரிடக்ஷன் இல்லாட்டி ஆட்டோ ரிடக்ஷன். சரியா? இதில் ஏன் நமக்கு கார்பன் ரிடக்ஷனில் இது கிடைக்காதா, கார்பன் மோனாக்சைடு ரிடக்ஷனில் கிடைக்காதுன்னா கிடைக்கும். அட் ஹையர் டெம்பரேச்சர் 900 to 1050 டிகிரி செல்சியஸ். அதுக்கு வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி 363 கிலோஜூல்ஸ் பெர் மோல். அதாவது நமக்கு இது வந்து எக்கனாமிக்கலாக நாட் ஃபீஸிபிள். எக்கனாமிக்கலி ஃபீஸிபிளாக தான் நம்ம ஆட் பண்ணுவோம். சீப்பாக ஒரு பொருள் கிடைக்கும் பொழுது அதை தான் நம்ம வாங்குவோம். ஸோ இது வந்து ஆட்டோ ரிடக்ஷன். இந்த மெத்தட் வந்து நமக்கு என்னது, காப்பர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் சல்ஃபைடு ஓர் வந்து ஆட்டோ ரிடக்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next, which one of the following is not an ore of aluminium? அலுமினியத்துக்கு கீழே கொடுக்கப்பட்ட 4ல் ஒன்று வந்து ஓர் கிடையாது. பாக்சைட் அலுமினியம் ஓர் தெரியும், காரண்டம் தெரியும், கிரியோலைட் தெரியும். These are all ore of aluminium. Epsomite composition பார்க்கும் பொழுது மெக்னீசியம் சல்ஃபேட் 7 வாட்டர் மாலிகுல், அதாவது ஹைட்ரஸ் மெக்னீசியம் சல்ஃபேட் கிறிஸ்டல், ஹைட்ரஸ் மெக்னீசியம் சல்ஃபேட் கிறிஸ்டல். இதனால இது வந்து எப்சோமைட் வந்து that is not ore of aluminium. Then aluminum metal is purified by which method? Hoops method, Hall's process, Serpex process, Bayes process. எல்லாமே பியூரிஃபிகேஷன் ஆஃப் அலுமினியத்தோட ரிலேட் ஆனது தான். பட்டு எதில் நமக்கு நல்ல பியூரிட்டி அலுமினியம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தட் இஸ் ஹூப்ஸ் ப்ராசஸ். அதை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேயஸ் ப்ராசஸில் என்ன நடக்குதுன்னு சொன்னாக்க ரிஃபைனிங் ஆஃப் பாக்சைடு ஓர் டு அலுமினியம் ஆக்சைடு. பாக்சைட் ஓரை வந்து அலுமினியம் ஆக்சைடாக பாக்சைடு ஓர்லேருந்து நமக்கு அலுமினியம் ஆக்சைடு மட்டும் கிடைக்கிறதுக்கு தான் இது கிடைக்குது. தென் ஹால்ஸ் ப்ராசஸில் என்ன நடக்குதுன்னு சொன்னாக்க ஸ்மெல்டிங் ஆஃப் அலுமினியம் ஆக்சைடு. ஸ்மெல்டிங் ஆஃப் அலுமினியம் ஆக்சைடு, அதாவது ஹீட் பண்ணி நமக்கு அலுமினியம் ஆக்சைடை பிரித்து எடுக்கிறோம். இதில் வந்து அலுமினியம் ஆக்சைடு ஸ்மெல்ட் பண்ணுறதுனால
நமக்கு 99.8% அலுமினியம் கிடைக்குது. தென் செர்பக்ஸ் ப்ராசஸில் என்ன நடக்குதுன்னு சொன்னாக்க ரிமூவ் சிலிக்கா இம்பியூரிட்டி ஆஸ் பாக்சைட். செர்பக்ஸ் ப்ராசஸில் என்ன நடக்குது? ரிமூவ் சிலிக்கா இம்பியூரிட்டி ஆஸ் பாக்சைட். ஆனால் நமக்கு பியூர் அலுமினியம் எதில் கிடைக்குதுன்னு சொன்னாக்க ஹூப்ஸ் ப்ராசஸ். ஹூப்ஸ் ப்ராசஸோட ஃபுல் நேம் வந்து வில்லியம் ஹூப்ஸ் எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ். அதாவது வில்லியம் ஹூப்ஸ்ன்ற சயின்டிஸ்ட் வந்து இந்த அலுமினியம் பியூரிஃபிகேஷனுக்கு பேட்டன்ட் வச்சிருக்காரு. அமெரிக்க சயின்டிஸ்ட் அவர் இதுக்கு பேட்டன்ட் வச்சிருக்காரு. ஸோ வில்லியம் ஹூப்ஸ் மெத்தடில் வந்து 99.98% கிடைக்கிறதுனால வெரி ஹை பியூரிட்டி அலுமினியம் எந்த மெத்தடில் கிடைக்கும் சொன்னால் நம்ம ஹூப்ஸ்னு செலக்ட் பண்ணணும். தென் இந்த அலுமினோ தெர்மைட் ப்ராசஸ் அலுமினியம் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ரெடியூசிங் ஏஜென்ட்டா அது ரெண்டு தான் நமக்கு டவுட். ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறது வேஸ்ட், இட் இஸ் நாட் அ வேஸ்ட். அண்டு சால்டர்னு சொல்கிறது what is that? Alloy, that is composition of tin and lead solder. அதுவும் கிடையாது. whether it is oxidizing agent or reducing agent இது ரெண்டுத்துல தான் நமக்கு டவுட். இதில் வந்து நம்ம reducing agent சொல்கிறோம். எப்படின்னு சொன்னாக்க this metal being oxidized, அலுமினியம் வந்து ஆக்சிடைஸ் ஆகி அலுமினா நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி இந்த இது வந்து iron oxide reduces to iron. அதனால this is reducing agent. Aluminium acts as a reducing agent in aluminothermite process. Then silver can be separated from lead by which method? Fractional crystallization method, amalgamation method, cupellation method, addition of zinc method. Addition of zinc method அப்படின்னு சொல்றது வந்து Parkes process. Parkes process அப்படின்னு சொல்றது pyrometallurgical. pyrometallurgical சொன்னாக்க based on temperature separating metals. pyrometallurgy அது வந்து ஹீட்டிங்காக இருக்கலாம், ரோஸ்டிங்காக இருக்கலாம், ஸ்மெல்டிங்காக இருக்கலாம். இந்த ப்ராசஸில் வந்து இந்த செப்பரேஷனில் வந்து இது 800 டிகிரி செல்சியஸில் லெட்லேருந்து சில்வர் பிரித்து எடுக்கப்படுது. ஓகேவா? இதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால் பார்க்ஸ் மெத்தட் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் ப்ரொடக்ஷன் ஆஃப் புல்லியன். கோல்டு காயின் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, தட் இஸ் சில்வர் காயின் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? சின்ன சின்ன அளவில் செய்யும் பொழுது காயின்னு சொல்கிறோம், பெரிய பெரிய பார்ல செய்யும் பொழுது தட் இஸ் கால்டு புல்லியன். காஸ்ட்லி ப்ரெஷியஸ் மெத்தடெல்லாம் செப்பரேட் பண்ணி பாராக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேர் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் புல்லியன். இது வந்து பார்க்ஸ் மெத்தடில் பண்ணுறோம். சரியா? why these are all not the correct answer? அதர் ஆப்ஷன்ஸ் ஏன் கரெக்ட் ஆன்சர் கிடையாது? ஃப்ராக்ஷன் கிறிஸ்டலைசேஷனில் 2.6% இருக்கும்போது ரொம்ப குறைஞ்ச அளவு லெட்டோ சில்வரோ இருக்கும் பொழுது, லெட்டு குறைஞ்ச அளவு இருந்தால் சில்வர்லேருந்து பிரித்து எடுக்கலாம், சில்வர் குறைஞ்ச அளவில் இருந்தால் லெட்லேருந்து பிரித்து எடுக்கலாம். ஸோ இது அந்த மாதிரி ப்ராசஸ் இல்லை, அதனால இட் இஸ் நாட் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். அமல்கமேஷன் சொல்கிறது மெர்க்குரியோடு சேர்க்கும் பொழுது அது வந்து ஒரு பேஸ்ட் ஃபார்ம் ஆகிறது. ஸோ இது வந்து அந்த மெத்தடும் கிடையாது. தென் கியூப்பிலேஷன் சொல்கிறது ரிஃபைனிங் ப்ராசஸ் ஆஃப் அலாய்டு மெட்டல்ஸ் அண்டர் வெரி ஹை டெம்பரேச்சர். ஸோ இது கியூப்பிலேஷன் ப்ராசஸும் கிடையாது. ஸோ இட் இஸ் அடிஷன் ஆஃப் ஜிங்க், தட் இஸ் பார்க்ஸ் மெத்தட். தென் in the extraction of copper from copper pyrites, iron is removed as a slag, iron slag, ferrous silicate. Iron sulfide with oxygen forms iron oxide and sulfur silicon dioxide. These two reacted again and forms a ferrous silicate. Okay, so ferrous silicate removed as a slag. Then here froth flotation process is used for the concentration of iron, aluminium, chromium or copper. அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம copper sulfide can be separated by copper and lead sulfide can be separated by froth flotation பார்த்திருக்கோம். That is based on the hydrophobic material, separating hydrophobic material and hydrophilic material metal. இந்த வந்து ஹைட்ரோஃபோபிக்னா வாட்டரை வந்து தொடாமல் இருக்கிற மெட்டல், ஃபோபிக்னா பயம்னு அர்த்தம், வாட்டரை பார்த்து தள்ளி போகிற மெட்டல். அண்ட் ஹைட்ரோஃபிலிக் விச் அட்ராக்ட்ஸ் டுவர்ட்ஸ் த வாட்டர். சரியா? இது ரெண்டுத்துக்கும் பேஸ்ட் ஆன் த வெட்டபிலிட்டி, அது எந்த பொருள் நனையிறதோட பேஸ் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி பிரிக்கிறது தான் froth flotation. ஸோ சல்ஃபர் ஆக்சைடு கேன் பி செப்பரேட்டட் பை த froth flotation method. Okay, next
In the extraction of copper, metal is formed in the Basmer converted due to this reaction. இது வந்து actually Basmer converted வந்து usually for iron and copper க்கு நம்ம யூஸ் பண்றோம். ironக்கு தான் யூஸ் பண்றாங்க Basmer method from sulfide ores with reaction with oxygen ores separating the particular metal. இப்போ இதுல வந்து காப்பரும் வந்து பிரிச்சு எடுத்திருக்காங்க. Then an alloy which does not contain copper is bronze, magnesium, brass and bell metal. இதுல வந்து நம்ம composition பார்க்கணும். composition பார்க்கும் பொழுது brassன்னு சொல்றது காப்பரும் சிங்க்கும் கலந்த alloy தான் வந்து brass. bronzeன்னு சொல்லும் பொழுது 80% copper, 4% zinc, 16% வந்து tin. So அதுலயும் காப்பர் இருக்கு. bell metal பார்க்கும் பொழுது 4:1 ratio of copper and tin வந்து bell metal. So magnesium வந்து not contain copper, that is 5% magnesium, 95% aluminum. Next question. Percentage of silver in alloy German silver is German silverல நம்ம சில்வருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு அதுதான் கொஸ்டின். சரியா, அதோட காம்போசிஷன் பார்க்கணும். ஜெர்மன் சில்வர்ல வந்து காப்பர் 50% இருக்கு, ஜிங்க் 19% இருக்கு, நிக்கல் 30% இருக்கு. ஸோ இதில் வந்து சில்வர் வந்து 0% இருக்கு, சில்வரே கிடையாது. ஆனால் நம்ம ஏன் அந்த ஜெர்மன் சில்வர்னு சொல்கிறோம்? ஃப்ரம் த நேம் ஜெர்மன் சில்வர் வி கன்ஃபியூஸ்டு. ஏதோ ஒரு கொஞ்சம் சில்வர் இருக்கும் அப்படின்னு நம்மள கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். இது ஏன்னு சொன்னால் பிகாஸ் ஆஃப் த அப்பியரன்ஸ், ஷைனி அப்பியரன்ஸ் ஆஃப் த ஜெர்மன் சில்வர், ரிசம்பிளிங் த அப்பியரன்ஸ் ஆஃப் ஜெர்மன் சில்வர், நம்ம அதை வந்து ஜெர்மன் சில்வர்னு சொல்கிறோம். ரிசம்பிளிங் த அப்பியரன்ஸ் ஆஃப் சில்வர், நம்ம ஜெர்மன் சில்வரை வந்து ஜெர்மன் சில்வர் appears like silver. Okay, resembling the appearance of silver. அதனால ஜெர்மன் சில்வர்னு சொல்றோம். மற்றபடி இதில் காம்போசிஷன் பார்க்கும்பொழுது, பர்சன்டேஜ் பார்க்கும்பொழுது சில்வர் எதுவுமே கிடையாது, அதனால 0%. Then silver chloride on fusion with sodium carbonate gives. silver chloride வந்து sodium carbonate ரியாக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? Silver chloride, sodium carbonate, we get sodium, that is silver, sodium chloride, carbon dioxide and oxygen. So we get silver. Then which of the following reaction forms the basis Goldsmith aluminothermite process? Aluminothermite process ன்னு சொன்னோம்னா reducing and it converts the metal oxide into metal. So that is the reducing agent. Okay, extracting metal by reducing oxide அப்படின்னு நமக்கு தெரியணும். Then in the electrolytic refining copper, silver and gold are found. Where will it be available? இந்த electrolytic refiningல காப்பர், சில்வர், கோல்டு எல்லாம் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க இதெல்லாம் ஆனோட் மட்டா இருக்கும். ஏன் ஆனோட் மட்டா இருக்குன்னு சொன்னாக்க நம்ம இது வந்து ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஆஃப் மெட்டல். மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா ரியாக்ட் பண்ணும், சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணும். கீழே இருக்கிற மெட்டல்ஸ்லாம் லெஸ் ரியாக்டிவ். ஏன் இதெல்லாம் லெஸ் ரியாக்டிவ் அப்படின்னு சொன்னாக்க பிகாஸ் ஆஃப் இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் த, எல்லாத்துக்குமே நம்ம லாஸ்ட் எலிமெண்ட், லாஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் 1, அதனால இதுவும் ரெடிலி ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல் அண்டு எஃப் ஆர்பிட்டல் இதெல்லாம் வந்து லெஸ் ரியாக்டிவ். சரியா, தென் இந்த மெத்தட்ல வந்து நம்ம எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் மெத்தட்ல நிக்கல், அலுமினியம், காப்பர் கேன் பி செப்பரேட்டட் பை த எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங். தென் சின்னபார் இஸ் த ஓர் ஆஃப், சின்னபார் எதோட ஓர்னு பார்த்தாக்க மெர்க்குரியோட ஓர். சின்னபார்ன்றது காம்போசிஷன் HES, அதனால மெர்க்குரியோட ஓர். இது வந்து இதை பற்றி நம்ம வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இது பிரைட் ரெட் கலரில் இருக்குது. ஜெம் ஸ்டோனு, நகையில் வந்து பதிக்கக்கூடிய ஜெம் ஸ்டோனாக யூஸ் பண்ணுறாங்க. தென் silica is added to roasted copper ore during extraction in order to remove ferrous oxide. சிலிக்கா எதுக்காக யூஸ் பண்ண, ஆடட் ரோஸ்டட் காப்பரில் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க ரிமூவ் as ferrous oxide as a slag during smelting in order to remove iron oxide, ferrous oxide as a slag. Okay, then blister copper. blister copperன்றது என்ன அப்படின்னு கேட்டாக்க
that is also pure copper, about 97% to 98% copper இருக்கும். பட் இது நம்ம பிளிஸ்டர் காப்பர்னு சொன்னால் இம்பியூர் காப்பர்னு அர்த்தம். ஏன் நம்ம பிளிஸ்டர் காப்பரை இம்பியூர் காப்பர்னு சொல்கிறோம்னு சொன்னால், பிளிஸ்டர்னு சொன்னால் ஸ்மால் பபிள்ஸ் ஆன் த சர்ஃபேஸ், சின்ன சின்ன பொறி பொறியாக இருக்குன்னு அர்த்தம். இது எதனால் பொறி பொறியாக இருக்குன்னு சொன்னாக்க, சல்ஃபர் டை ஆக்சைடு பபிள்ஸ் அது மேலே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. சல்ஃபர் டை ஆக்சைடோட கலர் வந்து பிளாக் கலர். ஸோ இது சல்ஃபர் டை ஆக்சைடு ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறதுனால இட் லுக்ஸ் லைக் அக்லி அப்பியரன்ஸ், ஒரு அழுக்கான தோற்றம் இருக்கிறதுனால நம்ம அதை இம்பியூர் காப்பர் அப்படின்னு சொல்கிறோம், பிளிஸ்டர் காப்பரை. சரியா? நெக்ஸ்ட், ஹை பியூரிட்டி காப்பர் மெட்டல் இஸ் அப்டைன்ட் பை கார்பன் ரிடக்ஷனில் கிடைக்குமா, ஹைட்ரஜன் ரிடக்ஷனில் கிடைக்குமா, எலக்ட்ரோலைட் ரிடக்ஷனில் கிடைக்குமா, தார்மட் ரிடக்ஷனில் கிடைக்குமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டாக்க நம்ம கண்ணை மூடிட்டு மெட்டல் ப்ராசஸ்க்கு சொல்லணும் எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன். இது ரெண்டுத்துலேயுமே நமக்கு கிடைக்கும். இது இருக்குது ரியாக்ஷன். ஆனால் அதில் வந்து கம்மியான பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும், நாட் ஃபுல் ஹை குவாலிட்டி. அதனால் தெர்மைட் ரிடக்ஷன் சொல்கிறது எதுக்குன்னு சொன்னாக்க, அயன் ஆக்சைடை வந்து வித் அலுமினியம் வந்து react பண்ணி நமக்கு கிடைக்கிறது. அதனால் that is also not applicable to the copper. ஸோ இந்த காப்பர் நமக்கு பியூரிட்டி ஆஃப் காப்பர் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், hematite ore is concentrated by gravity separation, froth flotation, அமல்கமேஷன், ஹேண்ட் பிக்கிங். இதுக்கு முதல்ல நமக்கு தனித்தனியாக அர்த்தம் தெரியணும், அப்போ தான் நம்மளால் பதில் சொல்ல முடியும். கிராவிட்டி செப்பரேஷன் சொல்கிறது பேஸ்ட் ஆன் த டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிக் வெயிட். இடையே நம்ம சுற்றி எடுக்கும் பொழுது நமக்கு ஹெவியர் மெட்டல் தான் செட்டில் டவுன் ஆகும், லைட்டர் மெட்டீரியல் வந்து மேலே இருக்கும். அதுதான் வந்து கிராவிட்டி செப்பரேஷன். ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் டு செப்பரேட் சல்ஃபைட்ஸு, அமல்கமேஷன் யூஸிங் மெர்குரி, ஹேண்ட் பிக்கிங் நம்ம லோயர் செக்ஷனில் பார்த்துருக்கோம். சேம் சைஸ் ஆஃப் மாலிகுல் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும் பொழுது, டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும் பொழுது, வேறு கலர்ஸில் இருக்கும் பொழுது நம்மளால் ஹேண்ட் பிக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் அரிசியிலேருந்து கடலை பொறுக்கி போடுறது. பட்டு ஹெமடைட் ஓர் இஸ் கான்சன்ட்ரேட்டட், இது வந்து நம்ம ஓர் இண்டஸ்ட்ரியல் மெத்தட் அப்படின்னு சொல்லும் பொழுது கிராவிட்டி செப்பரேஷன் இஸ் ஆப்டட் டு திஸ். இது ஏன் ஹெமடைட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாக்க, இதெல்லாம் வந்து ஜென்ரல் கொஸ்டின்ஸ் டு நோ அபவுட் த மெட்டல். இது வந்து பிளட் ரெட் கலர், ஹீமோகுளோபின் பிளட் ரெட் கலரில் இருக்குது. பிளட் ரெட் கலர் சம் ஆஃப் த பிளேசஸ் இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் igneous rock அண்ட் சம் ஆஃப் மெஜாரிட்டி வந்து பிரைமரி ஹெமடைட் யூஸ்வலி ஆரம்பத்தில் வந்து igneous ராக்கில் இருக்குது. தென் மெஜாரிட்டி இது வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸில் இருக்குது. இது வந்து நம்ம கீழே பார்க்கும்போது திடீர்னு பார்க்கும்பொழுது பிளட்டு கொட்டினா மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரம் தட் நேம் இட் ஹாஸ் பீன் நேம்ட் அஸ் ஹெமடைட். ரத்தம் சிந்தின மாதிரி ரத்த சிவப்பில் இருக்குது, அதனால இட் இஸ் நேம்ட் அஸ் ஹெமடைட். தென் 20th question, last question for this session. Then we will see about 10 more questions in the next session. The material mixed before ore is subjected for smelting in the extraction of iron or coke and limestone. Coke and limestone கலக்கும் பொழுது நமக்கு coke is acting as a reducing agent and limestone acts as a flux. So we can separate this metal. So this is the method for whether it is adding coke and silica, coke and limestone, limestone and silica, coke, limestone and silica. Correct answer is coke and limestone. Coke is acting as a reducing agent, limestone is acting as a flux. These are all the reactions. So this is the correct answer. Then till we see in the next video, I say bye. And we'll see some more MCQ questions in the next video. Thank you.